நிறுவனமான சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அவங்களோட சேர்ந்து நாங்கள் ஒப்பந்தம். அவங்க யாருக்கிட்ட கொள்முதல் பண்ணுறாங்கங்கிறது தெரியாது. நம்ம கொடுக்கக்கூடிய அவங்களுக்கான அந்த எவ்வளோ மின்சாரம் கொள்முதல் செய்கிறோமோ அதற்கான தொகை என்பது அந்த நிறுவனத்துக்கு தான் நம்ம கொடுப்போம். அதானி நிறுவனத்துடன் தமிழக மின்சார வாரியம் ஒப்பந்தம் வைத்திருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கைக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலளித்துள்ளார். எந்த தனியார் நிறுவனங்களுக்கு நம்ம கொடுப்பதில்லை, அப்படிப்பட்ட ஒப்பந்தங்களும் கிடையாது. அதுதான் ரொம்ப தெளிவாக சொல்கிறோம். குறிப்பாக இந்தியாவிலேயே மிக குறைந்த யூனிட் ஒன்றுக்கு ₹2.61 என்ற அளவில் கொள்முதல் செய்வது தமிழ்நாடு மின்சார வாரியம் தான். அதை ரொம்ப தெளிவாக நாங்கள் சொல்லிடுறோம். அதனால் எந்த இடங்கள்லையும் யாரும் ஒரு விஷயங்கள் என்னென்னா, இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில் ஏதாவது தமிழ்நாடு அரசின் மீது புகார்களை சொல்லிவிட முடியாதா, விமர்சனங்களை முன்வைத்து விட முடியாதா, மக்கள் மத்தியில் ஒரு அவப்பெயரை உருவாக்கிவிட முடியாதா என்பதை பூதக்கண்ணாடி போட்டு சல்லடை போட்டு தேடுறாங்க. தேடி தேடி பார்க்குறாங்க. சில முயற்சிகள் எடுக்கிறாங்க. அவங்களோட எடுக்கக்கூடிய முயற்சிகளும் அவர்கள் தேடக்கூடிய நிகழ்வுகளும் தோல்வியில் முடியுது. அந்த விரக்தியில் தான் சில நேரங்களில் அறிக்கைகள் மோசமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய அந்த அறிக்கைகளாக இருக்குது. அறிக்கைகளையே அவருடைய விமர்சனங்களை கண்டு நாங்கள் ஒருபோதும் அஞ்சுவதும் இல்லை. அந்த அறிக்கைகளை பார்த்து நாங்கள் ஒருபோதும் சிந்தித்ததும் இல்லை. சரியான அறிக்கையாக இருந்தால், சொல்லக்கூடிய கருத்து சரியாக இருந்தால் அதை நாங்கள் யோசித்து பார்ப்போம். அந்த அறிக்கைகள் மீது என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். அறிக்கைகளே தவறான அறிக்கையாக இருக்கின்ற பொழுது, பொய்யான அறிக்கையாக இருக்கின்ற பொழுது, ஒரு கருத்தை சொல்லுகின்ற பொழுது அது சரியாக தவறா என்பதை யோசிக்காமல் இன்னும் கூட ஒரு சிலருக்கு ஒன்றுமே யாருமே கவனிக்கலன்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணம் கேட்கட்டுமா? வெளிநாட்டில் போய் படித்தேன்னு சொன்னாங்க. இப்போ இந்த டீமில் போனது 11 பேர். இந்த டீமில் போனது 11 பேர் வெளிநாட்டில் போய் படித்தாங்க. அதில் தமிழ்நாட்டிலிருந்து ஐஏஎஸ் கேடரில் இருக்கக்கூடிய சேலத்தில் மாவட்ட ஆட்சியராக இருந்த ரோகிணி ஐஏஎஸ் அவர்களும் இந்த டீமில் போயிருக்காங்க. அது யாராவது பத்திரிகையில் செய்தி போட்டிங்களா? அது யாராவது தொலைக்காட்சியில் காட்டினீங்களா? எல்லா செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.